உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு சிறிய ஊக்கம் போதும். நம்பிக்கை வை, முயற்சி செய், வெற்றி நிச்சயம் உன்னதே. வெல்கம் டு வெற்றி கதைகள், உங்கள் தினசரி மோட்டிவேஷன். உன் வாழ்க்கை மாறும். ஒரு நகரத்தில் ஆதவ் என்ற இளைஞன் இருந்தான். அவன் கனவுகள் இருந்தன. ஆனால் அந்த கனவுகளுக்கு செல்லும் தைரியம் இல்லை. தோல்வி வந்துவிடுமோ என்று பயந்து எப்போதும் முயற்சிகளை தள்ளி போட்டு விடுவான். காலை எழுந்தாலும் மனசு சோர்வாக இருக்கும். அவன் வாழ்க்கை மெதுவாக மங்கிய புகைப்படம் போல் இருந்தது. கனவு தெரியும், ஆனா அங்கு செல்வ பாதை தெரியாது. தோல்வி மழை ஒரு நாள் வேலைக்கு பேட்டிக்கு சென்றான். ஆனால் அங்கு கூட அவன் பதில் சொல்லும் முன்பே ஒத்திகையிலே தடுமாறிவிட்டான். அவனை நேராக கூறிவிட்டார்கள், உனக்கு தன்னம்பிக்கை குறைவு, நீ உன்னையே நம்பல. அவன் அந்த வார்த்தையை கேட்ட அன்றிரவு வீட்டிற்கு வந்து அழுதான். 3 ஆண்டுகளாக தன் முயற்சிகள் அனைத்தும் தோல்வி எனக் கூறி மனசு உடைந்து கிடந்தான். ஏன் என் வாழ்க்கை இப்படிதான் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். கடற்கரையில் 2 கற்கள் இருந்ததாம். ஒரு கல் அழகாக ஜொலிச்சது, மற்றொன்று கருமை, கீறல்கள். ஆனா ஜொலிக்கும் கல் சொன்னது, நான் இவ்வளவு அழகாக இருக்க காரணம், என்னை கடல் அலை 1000 முறை அடிச்சது. அந்த துன்பம்தான் என்னை பிரகாசமாக்கியது. தாத்தா மெதுவாக ஆதவின் தோளில் கை வைத்து, நீயும் அந்த கல்லு மாதிரி. இப்போ துன்பமா அடிக்குது. ஆனா இது உன்னை உடைக்கல்ல, உன்னை பிரகாசமாக்கத்தான். இந்த ஒரு வரி அவன் இதயத்தில் தீப்பந்தமாக ஒளிர்ந்தது. மாற்றத்தின் தொடக்கம் அன்றிலிருந்து ஆதவ் முடிவு செய்தான், நான் மாறப்போகிறேன். ஆனா எப்படி? பெரிய மாற்றத்தை இல்லாமல் சிறிய மாற்றத்திலிருந்து தொடங்கினான். அதிகாலையில் 15 நிமிடம் எழுந்தான். 10 நிமிடம் புத்தகம் படித்தான். 5 நிமிடம் தன்னிடம் பேசினான். நாள் ஒன்றுக்கு ஒரு இலக்கு எழுதினான். முதலில் அவன் மாற்றம் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவனுக்கே ஒரு வித்தியாசம் உணரப்பட்டது. அவன் கண்ணாடி முன் நின்று தினமும் சொன்னான், என்னால முடியும். இன்று நான் நேத்தையவனை விட நல்லவன். ஒரு சிறிய படி. பெரிய மாற்றம். நாட்கள் நகர்ந்தன. மாதங்கள் மாறின. அரிவாளால் வெட்டுவது போல அவன் உள்ளே இருந்த சோம்பல், பயம், தன்னம்பிக்கை குறைவு மெதுவாக அனைத்தும் நீங்கின. அவன் பேச்சில் நம்பிக்கை, நடையில் தைரியம், உளத்தில் வலிமை உருவானது. ஒரு நாள் மீண்டும் அதே நிறுவனத்தில் பேட்டிக்குச் சென்றான். ஆனால் இம்முறை அவன் புன்னகையுடன் உள்ளே சென்றான். எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதில் சொன்னான். அவன் கண்களில் மன உறுதி தெரிந்தது. அவர்கள் ஆச்சரியமாக பார்த்து கேட்டார்கள், மாறிட்டீங்க, எப்படி? ஆதவ் மெதுவாகச் சொன்னான், ஒரு நாள்ல நான் மாறலை, நான் தினமும் ஒரு சிறிய படி எடுத்தேன். அதுதான் என்னை இங்கு கொண்டு வந்தது. அவன் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டான். வாழ்க்கை மாறிய தருணம். அந்த நாள் அவன் வீட்டிற்கு வந்து தாத்தாவை அணைத்துக் கொண்டான். தாத்தா, என் வாழ்க்கை மாறிட்டே என்று சொன்னான். தாத்தா புன்னகையுடன், நீ முயற்சி செஞ்சதுனாலதான் மாறியது. வாழ்க்கை நம்மை மாறச் சொல்லுது. ஆனா நாம படி எடுக்கணும். கதையின் நெறி, நீ தினமும் எடுக்கும் சிறிய முயற்சிகள்தான் ஒரு நாள் உன் வாழ்க்கையை பெரிய சக்தியாக மாற்றும். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறாது. ஆனா நீ மாற ஆரம்பிச்ச நாளே உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும். நம்பு. முயற்சி செய். உன் வாழ்க்கை நிச்சயம்